அதியா என்னமோ சொல்கிறா. என்ன பண்ணணும் பாப்பா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்களாம். ஷேப்பர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் தான் அப்படி சொல்கிறா. பாப்பா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும் சொல்லு பாப்பா. சப்ஸ்கிரைப் பண்ண நீ இங்கே பார்த்து சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. வா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அடி போட்டுருவோம் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்க அப்பாகிட்ட மாட்டி விட்ருவா. அவங்கள பார்த்துக்குங்க. மாட்டி விட்ருவியா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லாம் மாட்டினீங்க. என்னையோட எல்லாம் மாட்டினீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு தம்பிக்கெலாம் வந்து 2-3 நாளில் லீவில் வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு சனியாயில் வாங்கி கொடுத்தது பூரா இவன் தான். அப்போ நீ வாங்கி கொடுத்த? யார் போய் வாங்கி கொடுத்தா சொல்லு. ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து சளி பிடிச்சிக்கிச்சு. வாங்கி கொடுத்து சளி பிடிச்சிச்சா? அந்த சளி பிடிச்சதுக்கு இப்போ நம்ம சளியை எடுக்கிறதுக்கு தான் தூதுவளை சூப்பு வைக்க போகிறோம். சூப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுருவோம். முறைக்கிறா பாருங்க அப்படியே. கையில் அங்கே அடிக்குது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்கலாம். சீரகம்ட்டு பூண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. பூண்டெல்லாம் சொல்றது இல்லையா? மிளகு பூண்டுன்னு சொன்னேன், காலில் விழலையா? 3 போட்டிருக்கோம். லைட்டாக வதக்கி விடுவோம். கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதை போட்டுருவோம். ஒரு பச்சை மிளகாய். காரம் வந்து தரணி சக்தியாக திங்க மாட்டாங்க, அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், கல் உப்பு 1 ஸ்பூன் கல் உப்பு. இப்போ இது 3ஐயும் வதக்கணும். 4-5 பொருளை போட்டதெல்லாம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழம். நாட்டு தக்காளி மட்டும் போடுங்க, வீட்டு தக்காளி போட்டுறாதீங்க. தக்காளியை போட்டு நல்லா இப்போ வதக்கி எடுத்துருங்க. தர்ணீஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கான். பாப்பா எங்கன்னு கேட்டிங்கன்னா, பாப்பா இங்கே பாருங்க ஆட்டத்தை. இங்கே வாங்க. எதுக்கு இந்த தூதுவளை ரசம்னு காமிக்கிறேன். இங்கே வா பாப்பா. அப்படியே இல்லை, இங்கே பாரு. அப்பா பாரு, நல்லா மூக்கு உள்ள விட்டு காட்டுங்க. மூக்கு சளி. வா அப்போ சட்டையில் துடைச்சிக்க. முடியா இங்கே வா. என்ன அடி போட்டுருவேன் இல்லாட்டி. சட்டையில் துடைச்சிக்கப்பா. சொல்லு இன்னும் சொல்லு. இப்போ இங்கே மூஞ்ச காமிச்சிட்டு போயிரு. இப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பாருங்க. சளி பிடிச்சிருக்கா. அதனால தான் நம்மளோட கோழி குஞ்சு வீட்டை விட்டு எங்கிட்டு கிளம்ப மாட்டேது. வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க தூதுவளையை நல்லா கழுவி. தூதுவளையை காமி அப்படியே எடுத்து நல்லா ஒரு 1 கிலோ வரும். எடு பார்க்கலாம். ஏன் முள்ளு குத்துறதுக்கா? நான் விடுறேன், எனக்கு முள்ளு குத்தாத. உடனே சொல்லு. பொம்பளைக்கு வேற ஆம்பளைக்கு வேற. இல்ல பொம்பளை ஆளுங்களுக்கெல்லாம் சமைச்சு பழக்கமாயிருச்சுல. தூதுவளையை நம்ம இது மாதிரி உள்ள போட்டு நல்லா வதக்கணும். தூதுவளை நல்லா சுருண்டு வரணும். இவ்வளோ எல்லாம் இருக்குல்ல, இவ்வளோ உண்டா வரும். தூதுவளை உடம்புக்கு அப்படியே நல்லது. அப்படியே சளிகளெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்துடும். உடனே போய் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா போய் டானிக்கை வாங்கி கொடுக்கறது, மாத்திரையை வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் செய்யணும். நீ சிட்டி இது கிராமத்துக்குள்ள இருந்துட்டு நீ உனக்கு இதுதான் கிடைக்கும். சிட்டில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? சிட்டிலையும் கிடைக்கும், ஆனால் ரேட்டு வைக்கும். இதே மார்க்கெட்ல போய் வந்து மார்க்கெட்டு கிட்ட போகணும். ஒவ்வொருத்தவங்க போக முடியாது. ஒவ்வொருத்தவங்க காலையில வெள்ளனையா வந்து விற்பாவோ, 5 மணிக்கு 6 மணிக்கு விற்பாங்க. நாளைக்கு காலையில தியாவுக்கு சளியும் இருக்காது, இருமலும் இருக்காது, எல்லாம் காலியாயிரும், ஜுரமும் இருக்காது. ஏன் செல்வா இது பண்றான்னா, மருந்து வாங்கி காசு இல்லை. உடனே மருந்து வாங்காதீங்கன்னு சொல்லாத. மருந்து தானே இத்தனை நாள் வாங்கி தந்த, மருந்து வாங்க காசு இல்ல. அதான் திருச்சியில இருக்கிற வரைக்கும் நீ சொல்லுன்னு தான் சொன்னேன். உண்மையதான் சொல்றேன். திருச்சியில இருக்கிற வரைக்கும் மெடிக்கல்னா பக்கத்துல டக்குன்னு போகலாம், ஆஸ்பத்திரினா டக்குன்னு போகலாம், வீட்டு வாசல்லையே இருக்கும். இங்க அதெல்லாம் கிடையாதுல்ல. எவ்வளவு சட்டி ஃபுல்லா போட்டோம்ல தூதுவளையே. அது இன்னும் சின்னதாயிரும்னு நினைக்கிறேன். 1 கிலோ பறிச்சோமா, 100 கிராம் கூட தெரியாது போல இருக்கு. நல்லெண்ணெயா? நல்லெண்ணெயில மண் சட்டியில சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா சூப்பு அடிச்சு 2 டம்ளரா கொடுத்தோம்னா போதும். இப்ப பாப்பா சூப்பெல்லாம் குடிக்க மாட்டான். நான் அதனால வந்து சோத்துல போட்டு ரசம் மாதிரி பிணைஞ்சு ஊட்டி விடுறப்ப.
இந்த வந்துட்டேன் பாப்பா வா, நான் அப்பா கேட்பேன், நீ சொல்லணும். புக்கை வெறி பாருங்கள். என் பிள்ளை எப்படி பள்ளிக்கூடம் தான் போகலையே தவிர வேறு லெவல், எது கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவா. வேறு லெவல் எங்கள் பாப்பா. பாப்பா இப்படி பிடிச்சிக்க. இது பேர் என்னது? என்னது? பலூனா? இது யாரு? தாத்தா. ஓகே. இது என்னது? ஊஞ்சலா? ஊஞ்சல். ஓகே. இது என்னது? மரம். ஓகே. சரி. இது யாரு? அக்கா அம்மாவா? இது யாரு? சூப்பர் தாங்க. நல்லா படி. ஒழுங்கா படிப்பியா? டாக்டர் ஆவியா டீச்சர் ஆவியா? டாக்டர் ஆவியா? டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு நீட் தேர்வெல்லாம் எழுதணும், அது வேணாம். நம்ம வாத்தியார் ஆயிரும், டீச்சர் ஆயிரும். வாத்தியாருக்கெல்லாம் நீட் தேர்வு இல்லை, டாக்டர் ஆகணும்னா நீட் தேர்வு எழுதணும். நீட் தேர்வெல்லாம் ஒரு மேட்ரு மாரியே கிடையாது. படித்தா நல்லா படித்தோம்னா நீட்டாக டாக்டர் ஆகிடலாம். எங்கள் வீட்லேயும் ஒரு டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட அக்காவோட பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தூத்துக்குடியா நிஷா? தூத்துக்குடியில் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அக்கா பொண்ணுக்கிட்ட போய் ஊசி போடணும். ஆமாம், எங்கள் அக்கா பொண்ணு டாக்டர் ஆகும். அக்கா பொண்ணா அக்கா பொண்ணு இல்லை, பேர் சொல்லலான்னு பார்த்தா அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு. பெரியம்மா பொண்ணா? பெரியம்மா பொண்ணு எனக்கு அக்கா பொண்ணா? பெரியம்மாவோட மகளோட பொண்ணு. கொஞ்சம் அது சீக்கிரம் பிறந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு டாக்டரோட வீட்டுக்காராக இருப்பேன். கொஞ்சம் லேட்டாக பிறந்துருச்சு அது. இப்போ என்ன இவ்வளோ டாக்டர் தான். இந்த பார்த்தீங்கன்னா இல்லையா, வைத்திய மூலிகை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டாக்டரோட 10 மடங்கு மூளை நிஷாவுக்கு. இந்த ஒரு செய்ய கண்டிப்பாக தூதுவளை கிடச்சிச்சு அப்படின்னா, இதெல்லாம் மார்க்கெட்டில் நாங்கள் போய் காந்தி மார்க்கெட்லாம் வாங்கியிருக்கோங்க. தூதுவளை 50 ரூபா ஒரு கட்டு, 50 ரூபா. காலையில் போனால் மட்டும்தான் கிடைக்கும், நைட்டில் எல்லாம் கிடைக்காது, சாயங்காலத்தில் எல்லாம். அது காலையில் ஒரு 6 மணி 5 மணி 6 மணிக்கு போனால் தூதுவளை எல்லாம் கிடைக்கும். என்ன தூதுவளையே காணா? இப்போ இது என்ன பண்ண போகிற? அப்படியே தண்ணிலாம் வற்ற விட்டு நல்லா இன்னும் சுருளை விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அது கூட இப்பயே சொல்லிட்டோம்னா அப்புறம் எப்படி? சரி சரி சரி, அப்போ வதக்கிட்டே இருப்ப. ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான், அந்த தண்ணி தான். சரி 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 சரி, ஓகே. எல்லாத்தையும் வதக்கிட்டு பார்ப்போமா அரைக்கிறப்ப? ஒரு வழியாக நல்லா சுருண்டு வந்துருச்சு போல இருக்கு நிஷா விட்டு தூதுவளை. வெளிச்சத்தில் காமெடி வெளிச்சத்தில் தானே இருக்கு பாரு. பாதி நாள் பாதி வெளிச்சம். செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வந்து வெங்காயம் பூண்டு, சின்ன வெங்காயம் பூண்டு, நல்லெண்ணெய் தக்காளி. என்னடி இவ்வளவு போட்ட? 1/4 கிலோ தக்காளி போட்டு 1/4 கிலோ தக்காளி இங்கே போட்டு ஒரு தக்காளி தான் போட்டேன். ரொம்ப அப்படியே ஓவரா பேசாது. இல்லை நிறையா இருந்துச்சா பார்க்கையில்? 1/4 ஜாருக்கு 1/2 ஜாருக்கு கூட வரல, 1/4 ஜாரு கூட வரல. இவ்வளோ கொண்டு கொஞ்சம் கொண்டு தான் இருக்கு. இப்போ இது என்ன பண்ண போகிற? மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். சரி அதுக்குள்ளே என்னது இங்கே ஒன்று குண்டானில் நம்ம வச்சுருக்க? சுடுதண்ணி பாப்பா குடிக்க. சுடுதண்ணியா? வெரி குட். தொட்டுக்க என்ன செய்ய போகிற? தூதுவளை சூப்பு, சாப்பாடு, மத்தியான சாப்பாடுக்கு தொட்டுக்க கருவாடு. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர். அரைச்சிட்டு வரியா? கரண்ட் இருக்கா? நம்ம அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு துவையல் மாதிரி இருக்கு. பார்க்கவே டெம்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றுனேன், அது வதக்க, இது தாளிக்க. இப்பயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருணும். அனல் அடிக்குது. லைட்டாக எண்ணெய் சூடானோனையும் இது கூட நீங்கள் வந்து வரமிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கனால பிள்ளைங்க திங்காது, வரமிளகா கிள்ளி போடலை. ஏன்னா வரமிளகாயிலே கிடக்கிறனால காரம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா காரம் கம்மியாக வந்து 2 பேருமே காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக இருந்தால் சாப்பிடுவாங்க. டைம் ஆயிடுச்சு, மணி 3 ஆயிடுச்சு. தர்ணீஸை போய் 3 தர்ணீஸை போய் கூப்பிட போகாத, புழுவில் மணி ஆயிடுச்சு.
உங்கள் அப்பையோட போய் என்ன செய்வ? அப்பையிட்ட போய் சொல்லுவியா? இரு அப்பை சாயங்காலம் ஃபோன் பண்ணட்டும், உன்னை மாட்டி விட்றேன். நீ தான் மாட்டி விட்ருவியா? நான் மாட்டி விட்றேன் பாரு அப்பையிட்ட உன்னை. தியா சேட்டா பண்ணுறா, தியா வாழை பண்ணுறா. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த புக்கை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ஆமாம், காலையில் 9 மணிக்கு அவன் ஸ்கூலுக்கு போயில புக் எடுக்கிறது தான். இந்த பையை எடுத்துக்கிட்டு அப்புறம் சாயங்காலம் திரும்ப அதே மாதிரி வச்சிருவா. தானே ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், அவள் புக்கு பேப்பர் பேனா பென்சிலு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவா பத்திரமா. அப்பைய கூட போறியா? எங்க அப்பையோட போய் என்ன பண்ண போற? ஜூஸ் எல்லாம் வாங்க போறியா? அப்பை வேலைக்கு போகுது, நீ போறியா வேலைக்கு? போக மாட்டியா? அப்பை அப்புறம் முன்ன எப்படி பார்த்துக்கும்? உன் கலர் பென்சிலாம் எடுத்து காமிச்சிரு. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. வந்து கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுறலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நம்மளுடைய அரைச்ச இந்த பேஸ்ட் அதை வந்து எல்லாம் தூதுவளை, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் வச்சு வரணும். ஏன் இதில் இஞ்சி போடக்கூடாதா? இஞ்சி போட்டால் காட்டு அடிக்கும், பிள்ளைங்க திங்காது. இப்போ வந்து ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருந்தோம், எடுத்து கரைச்சி அதோட தண்ணி எடுத்து. புளி தண்ணியா? புளிக்கும் எங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க, பின்னாடியே புளிய மரம் இருக்குது. 4 புளியை பறிச்சா போதும், அன்னை குழம்பு வச்சிடலாம். வேற என்னடி? வேற என்ன? அவ்வளோதானா? கொத்தமல்லியெல்லாம் எடுத்து வச்சிருக்க. அப்புறம் இது என்னது? பெருங்காய பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள், மல்லித்தலை கொஞ்சோண்டு, அவ்வளோதான் நம்மளுடைய. இல்லடி ரசம் பார்க்க பச்சை பச்சேர்னு இருக்கு. பச்சை கலர்ல அரைச்சா பச்சை பச்சேன்னு தான் இருக்கும், வேற எப்படி இருக்கும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதானா ரசம்? கொதி வரவும் அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம வேலையிலேயே காமிச்சிருப்பேன். ஆமாம், நம்ம வீட்டிலே தூதுவளை எவ்வளோ வேணாலும் இருக்குது. பறிச்சிக்கலாம், செய்யலாம், துவையல் அரைக்கலாம், ரசம் வைக்கலாம், ரசம் வச்சு துவைய வச்சு எது வேணாலும் செய்யலாம். ஓகே பாய் சொல்லி நிஷா. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. வேற என்ன சொல்லணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். இந்த தியா என்னமோ சொல்கிறா, என்ன பண்ணணும் பாப்பா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்களாம், ஷேப்பர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் தான் அப்படி சொல்கிறேன். பாப்பா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும் சொல்லு பாப்பா. சப்ஸ்கிரைப் பண்ண. நீ இங்கே பார்த்து சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. வா, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அடி போட்டுருவோம் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்க அப்பையிட்ட மாட்டி விட்ருவா. அவங்கள பார்த்துக்குங்க, மாட்டி விட்ருவியா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லாம் மாட்டினீங்க, என்னையோட எல்லாம் மாட்டினீங்க.